விதி ஒன்றை சந்தித்தேன் முதல் முதல் நேற்று துரை நீங்கள் தீண்டாமல் திரும்புது காற்று நீ என்ற சொல்லும் வரை நீங்காதோ எந்த குறை நான் என்ற நேரம் வரை உண்டாதோ உந்தன் மழை ஓடோடி வாராயோ அன்பே என்னாச்சு? பேஷண்ட்ஸ் பார்க்காம என்ன பார்க்க வந்திருக்கீங்க? சார் இல்லை சார், ஒரு ஆக்சிடென்ட் கேஸு. இப்போ இயரில் கொண்டு போய் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சார், நீங்கள் தானே சொன்னீங்க இன்டர்ன்ஷிப்பில் இருக்கவங்க கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் கேசஸ்லாம் பார்க்கக்கூடாதுன்னு. அதான் சார் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு. இல்லைன்னா நீங்கள் வந்து பாருங்கள் சார், அபி டாக்டர் வேற ஒரு கேஸில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. அதான் உங்களை பார்க்க வந்தேன். பாருங்க மகதி, நீங்களும் டாக்டர்ஸ் தான். இன்டர்ன்ஷிப்புக்காக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நீங்கள் டாக்டர் லைன் ஆயிருமா? அப்படிலாம் கிடையாது. அப்போது இருந்த சுச்சுவேஷன் அப்படி, அதனால நான் அப்படி சொல்லிட்டேன். இனி அப்படிலாம் தேவையில்லை, ஓகேவா? ஆக்சிடென்ட் கேஸா? ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? அருண் டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியா? சரி, ஓகே. கொடுங்க. நான் சஜஸ்ட் பண்ணுற மெடிசன் மட்டும் அவர் கொடுக்க சொல்லுங்கள். மற்ற எந்த மெடிசனும் கொடுக்க வேணாம். கொடுங்க. சார், இந்த ஃபைலில் சைன் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் வேணா ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கொடுங்க. தேங்க்யூ சார். அருண்கிட்ட சொல்லுங்க, மெடிசனை ஓவர் டோஸ் கொடுக்கவே கூடாதுன்னு. அதிகமாக கொடுத்துட்டா தேவையில்லாத ப்ராப்ளம் வரும், அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஓகே சார், நான் சொல்கிறேன். ஓகே. என்னாச்சு எனக்கு? ஏன் ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஃபீல் ஆகுது? ட்ரீட்மெண்ட்டே பார்க்க முடியலையே. என்னாச்சு? கரெக்டான மெடிசன் தான் கொடுக்குறேன்னா? எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடி தான் சார். பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. ஒரிஜினலாக இருக்கணுங்கிறதுனால தான் ஒரிஜினல் ஆக்சிடென்ட்டை பண்ணியிருக்கேன். என்ன டூப்ளிகேட்டாக இருந்தால் டூப்ளிகேட் ஆக்சிடென்ட்டவே நான் பண்ணியிருந்திருப்பேன். எனக்கு இந்த சீன் ஒரிஜினலாக வேணும். ஸோ நான் எல்லாமே என்ன சொல்லியிருக்கேங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதுக்கு ஏற்றது போல் பண்ணிடுங்க, ஓகேவா? அதெல்லாம் சூப்பராக பண்ணிடுவோம் சார். ஆனால் அந்த பையன் உயிருக்கு ஒன்றும் ஆயிடாது. உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதுக்கு நான் கேரண்டி. என்ன? ஆனால் நான் நினச்சது நடக்கணும், ஓகே? பேஷண்ட்டில் உள்ள அட்மிட் பண்ணியாச்சுல? அப்போதே அட்மிட் பண்ணியாச்சு சார். அப்போதே ஒரு டாக்டர் போனார். அவர் ஏதோ ஹாஸ்பிட்டல் நார்மலான ஒரு ட்ரெஸ் இல்லாமல் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருந்தாரு, இந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறவர் மாதிரி. ஓகே, கரெக்டான ஆள் தான் வந்திருக்கான். ட்ரீட்மெண்ட் பார்ப்பான், கொஞ்சம் கோளாக தான் பார்ப்பான். ஆனால் அவன் பார்க்கறதுல தப்பு தெரிஞ்சால் கூட நீங்கள் அதை தப்புன்னு சொல்லக்கூடாது, ஓகே சார்? உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆயிடாதுல்ல சார்? ஆபத்தானா நான் பார்த்துக்கிறேன். என்ன, அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவை. என்னை பொறுத்தளவில் ஒரு உயிருக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கான அமௌண்ட்டை என்னால் கொடுக்கவும் முடியும் சார். பணத்துக்காக கிடையாது. அந்த பையனோட உயிர் ஏன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, இந்த ஏரியாவோட கவுன்சிலர் பையன் சார், கொஞ்சம் பெரிய இடத்து பையன். அதான் கவுன்சிலர் பையன் தானே, எம்எல்ஏ பையனோ இல்லை மினிஸ்டர் பையனோலாம் கிடையாதுல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எல்லாம் புரிஞ்சு தெரிஞ்சுதான் கவுன்சிலர் பையன் மேலே கை வச்சிருக்கேன், ஓகேவா? போய் போராட்டம் பண்ணு, மற்றபடி எல்லாம் சிறப்பாக நடக்கும். அருண், சொல்லு மகதி. இங்கே பாரு அருண், மெடிசன் டோஸ்லாம் கம்மியாக வச்சு கொடு. சார் ஒரே ஒரு மெடிசன் மட்டும் தான் டோஸ் அதிகமாக கொடுத்துருக்காரு, அதை மட்டும் கொடுத்துரு. எக்ஸ்ட்ரா எதுவும் பண்ணிடாத, என்ன? சரி மகதி. என்னாச்சு இவனுக்கு? ஐயோ, ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. ஐவில இன்ஜெக்ஷன் ஏத்திட்டியா? ஏத்திட. என்னாச்சு உனக்கு? இல்ல, ஒண்ணும் இல்ல. சீஃப் டாக்டர், என்கிட்டே வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குதுன்னு பாரு. அருண், உன்னால முடி. அருண், அருண், அருண் சார். அருண், அருண் இங்க பாரு, கண்ணு தர. அருண், அருண், அருண் என்னாச்சு அருண்? தெரியல. அருண் சார், சத்யன் சார். அருண், அருண், அருண் இங்க பாரு. அருண், அருண், சத்யன் சார். என்னாச்சு? சார், அருண் மயக்க போட்டு விழுந்துட்டாரு சார். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தா அவர் பட்டு விழுந்துட்டாரு. என்ன சொல்றீங்க மகதி? தெரியல சார், என்னாச்சுன்னு தெரியல. ஏதோ பேசுறாரு, ஒண்ணும் புரியல. அருண், இங்க பாருங்க. அருண் இல்ல சார், மயக்கமா. சோ போய் ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணுங்க, போங்க. மகதி, சீக்கிரமா ஸ்ட்ரெச்சர் ரெடி பண்ணுங்க. என்னாச்சு? பிபி நார்மலா இருக்கா? பிபி நார்மலா தான் இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்ல, எல்லாம் ஓகேவா தான் இருக்கு. அப்புறம் ஏன் மயக்கடிச்சு விழுந்தாரு? மகதி, நீங்க தானே கூட இருக்கீங்க, என்னாச்சு இருக்கு? எப்படி மயக்கப்பட்டு விழுந்து கிடக்குறாரு? சார், எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அந்த பேஷண்ட்டுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்தாரு, அப்படியே கீழே விழுந்துட்டாரு சார். ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சுயநினைவோட இருந்தாரா? இல்ல மேம், அப்பவே ஒரு மாதிரியா தான் இருந்தாரு.
சரி எதுவும் டென்ஷன்ல இருக்கிறாரு தலைவலின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன். ஆனா இப்ப கீழே விழுந்திருக்கிறத பார்த்தா ஒரு மாதிரி பயமா இருக்கு மேம். மார்னிங் சாப்பிட்டாரா? நீங்க 2 பேர் தானே எப்போதும் ஒண்ணா இருக்கீங்க. நம்மளோட டிபார்ட்மெண்ட் இன்டர்ன்ஷிப்ல நீங்க 2 பேர் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க, சாப்பிட்டாரா இல்லையா? என்ன சாப்பிட்டாரு இவரு? சார் காலையில சாப்பிடலன்னு சொன்னார் சார். இட்லி தான் சார் சாப்பிட்டாரு. நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம். எப்போது வீட்டில் தான் சாப்பிட்டு வருவாரு. இன்னைக்கு கொஞ்சம் பேஷன்ஸ் அதிகமா இருக்கறனால ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாரு. அதனால நாங்க 2 பேர் தான் சார் சேர்ந்து சாப்பிட்டோம். மற்றபடி வேற எதுவும் இல்லை சார். ஆனா ஏன் மயக்கப்பட்டு விழுந்தாருன்னு எனக்குமே தெரியல சார். சாப்பிட்டாருங்கிறீங்க, அப்புறம் இவருக்கு வேற ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கா? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ல. சார் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் எதுவும் கிடையாது சார். அப்படிலாம் எதுவும் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. அவர் நார்மலாக தான் சார் இருந்தார். எப்போதுமே அப்படிதான் இருப்பாரு. சொல்லப்போனால் சுறுசுறுன்னு வேலை பார்ப்பாரு சார் என்னை விட. உங்களுக்கு தெரியும்ல சார். ஆனால் ஏன் மயக்கப்பட்டு விழுந்தாருன்னு எனக்குமே புரியல சார். என்ன டயக்னோசிஸ் கண்டுபிடிக்க முடியலையா? ஏய் முடியல, நான் தான் சொல்றேன்ல, அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியல. சாப்பிட்டாருங்கிறீங்க, எதுக்கு மயக்கப்பட்டு விழுந்தாருன்னு தெரியலையே. பிபி நார்மலா இருக்கு. சரி லோ பிரஷர் ஆகி கூட மயக்கப்பட்டு விழுந்தா கூட வச்சுக்கலாம். அப்படி எந்த ப்ராப்ளமும் இல்லையே. சம்பந்தமே இல்லாம மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்றது? என்ன நான் மெடிசன் கொடுக்கறது? என்ன டோஸ்ல நான் இப்ப கொடுக்கறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. சம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாமா? பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கேன், இன்னும் சாம்பிள் வரல. சரி இரு, பிளட் டெஸ்ட் வரட்டும். அதோட ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே இல்லைங்கிறீங்க, அப்புறம் ஏன் மயக்கம் வந்துச்சு? ஒரு டாக்டருக்கு எதுக்கு இப்படி மயக்கம் வரணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நான் என்னமா ட்ரீட்மெண்ட் பார்க்கறது? இங்கே பாரு, பிளட் டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இப்போதைக்கு நார்மலாக அவருக்கு மெடிசன்ஸ் கொடுத்து டோஸ் கம்மியாக வச்சு இதில் ஏற்ற ஐவியில். ஏய் என்ன டயக்னோசிஸ்னே தெரியாம எப்படி மெடிசன் கொடுக்க சொல்ற? நீ என்ன லூசா? நார்மல் மெடிசன் கொடுக்கலாம்ல, அதில் ஒன்றும் ஆகாது. நான் சஜஸ்ட் பண்ணுறேன், அதை கொடு. ஒண்ணுமே புரியலையே. எதுக்கு சம்மந்தமே இல்லை மயக்கப்பட்டு விடுக்கணும்? செக் பண்ணி பார்த்ததுல ஒண்ணுமே இல்லை. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும். ஒண்ணுமே புரியல. எப்படி நான் ட்ரீட்மெண்ட் பண்றது? அபின் நான் நினைக்கிறேன், ஐ திங்க் ட்ரிங்க் ஏதாவது. ஏய் என்ன உளர்ற? அப்படிலாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. ஒருவேளை அவர் ஆல்கஹால் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தா, அதுவும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை. என்ன அதையும் தாண்டி ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கேஸ் பார்க்க போயிருக்காரு. உனக்கு புரிஞ்சுக்கோ சத்யன், இவருக்கு தெரிஞ்சு எதுவுமே நடக்கல. இப்போ இவர் மயக்கப்பட்டு விழுந்ததுக்கு பின்னாடி இவரோட ஃபுட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்திருக்கலாம். ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. முதல்ல பிளட் டெஸ்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பார்த்துட்டு முடிவு பண்ணு. நல்லா தெரியுமா, இட்லிக்கு அப்புறம் வேறு எதுவுமே அவர் எடுத்துக்கலையா? இல்லை மேம், அவர் வேறு எதுவுமே சாப்பிடல. நாங்கள் 2 பேரும் தான் சேர்ந்து சாப்பிட்டோம். அதை கூட முழுசாக அவர் சாப்பிடலன்னு தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே கேஸ் வந்துருச்சு. சரி நான் போய் பார்க்குறேன், நீ போய் சத்யன் டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு வான்னு சொல்லி தான் என்னை அனுப்பி வச்சாரு. நான் சாப்பிட்டு வந்து ஃபைலில் சைன் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அவன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டான். அதுக்குள்ளே என்னமோ ஆயிடுச்சு மேம். அதான் ஒன்றுமே புரியல. உதயா பாருடா, அட்மின்ல இருந்து அட்மின் வெளியெல்லாம் வந்து பேசுறாங்க, அதுவும் ஹாஸ்பிட்டலோட போர்டு மெம்பர் கிட்ட. என்னவா? இங்கே பாரு, டோட்டல் ஹாஸ்பிட்டலே பரபரன்னு இருக்கு. அருண் டாக்டர் மயக்கப்பட்டு கீழே விழுந்திருக்காரு. ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது நான் காலையிலேருந்தே உன்னோட ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக நீ நடந்துக்கிட்ட. எனக்கு அப்போவே டவுட் இருந்தது. ஆனால் நீ இந்த அளவுக்கு இறங்கி சீப்பாக நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏய் நில்லு, நீ பாட்டில் வந்து என்னமோ பேசிட்டு இருக்க, எனக்கு புரியல. நான் எந்த லெவலில் இறங்கி நிற்கிறேன்? நீ கேவலமானவன் தெரியும். உனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நீ எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் சொன்ன பேச்சுக்கு மரியாதை கொடுத்து எதையும் செய்ய மாட்டேன்னு நான் நினச்சேன். இங்கே பாரு பாரதி, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு என் லைஃப்பில் நான் மட்டும் தான் டிசைட் பண்ணுவேன். ஓகே, அதை வேற யாரும் டிசைட் பண்ணுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், இன்க்ளூட் யூ கூட. நீ சொல்லிட்டு அப்படிங்கிறதுக்காக நான் மீது இருக்கணுமா? சொல்லு. என்ன உனக்கு தாலி கட்டிட்டேன், அதுக்காக நீ சொல்றது எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு எனக்கு ஏதாவது இருக்கா என்ன? இங்கே பாருடி, எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். இங்கே பாரு உதயா, நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த ஹாஸ்பிட்டல் சத்யன் டாக்டர்கிட்ட இருந்து நீ அபகரிக்கணும்னு நினைக்கிறேன். அது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறது என்னன்னு உனக்கும் தெரியும். நீ கேவலமானவனு எனக்கு தெரியும்டா. ஆனால் ஒரு உயிர் கூட விளையாடுவேன் நான் நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாரு. ஓ, இப்போ ஹாஸ்பிட்டல் பரபரன்னு இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வரேன், கரெக்டா? சொல்லு பாரதி, சந்தேகமா படுற நான் வந்து அதுக்கெல்லாம் காரணம்னு? இங்கே பாரு, சந்தேகம்லாம் படலை. நீ தான் எனக்கு நல்லாவே தெரியும். என்ன? ஓ, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து கேக்குறியா? ஆமா, கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து கேட்குறேன். சரி ஓகே, எப்போதும் எனக்கு போய் சொல்லலாம் பழக்கம் இல்லை. நான் தான் பண்ணேன். உனக்கு வெக்கமா இல்ல? எப்படி உன்னால இப்படி பண்ண முடிஞ்சது? உன்னை நினைச்சாலே எனக்கு கேவலமா இருக்குடா. உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை தெரியுமா? ஏய் நிறுத்துடி. இந்த கேவலமான ஜென்மத்தை தான் நீ கல்யாணம் பண்ணிருக்க. ஒரு நாள் என் கூட வாழ்ந்திருக்க. சொல்லு. அப்பவே பாத்துக்கலாம், இப்ப பார்த்தா என்ன பார்க்கலாம் என்னடி? ஏய் நிறுத்து. என்ன கல்யாணம் பண்ணா பட்டு போதுமா? அதுக்காக உன் கூட நான் வாழ்ந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக நீ பண்ற தப்பெல்லாம் பொறுத்து போய் உனக்கு ஒத்து உதவி நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பாரு,
நீ நினைக்கிற பாரதி நான் இல்ல. அது அப்பவும் சரி இப்பவும் சரி. என்ன நான் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கம் தான் நினைப்பேன். ஆனா நீ அநியாயத்துக்காக மட்டும் தான் பிறந்தவன். உன்னை நீ எப்போதுமே மாத்திக்க மாட்டே, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், உன் லைஃப்ல உனக்கு பண்ண அநியாயத்தையும் நீ ஏத்துக்கிட்ட, இதுல மத்தவங்களுக்கு பண்ற அநியாயத்தை நீ எப்படி ஏத்துக்காம இருக்க போற? கண்டிப்பா ஒரு நாள் ஏத்துக்கிட்டு தான் ஆவ. என்ன, போய் உன் வேலையை பார்ப்போம். இங்க பாரு, நீ என்னமோ பண்ணு. என்ன எல்லாத்தையும் தாண்டி மனசாச்சு எல்லாத்தையும் நீ பண்ணிட்ட. இப்போ ஒரு உயிர் ஹாஸ்பிட்டல்ல போராடிட்டு இருக்கு. அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம அங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா டாக்டர்ஸ் எல்லாம் தவிச்சிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன பண்ணேன்னு சொல்லு. என்ன அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கட்டும். அவருக்கு என்ன பிரச்சனைனே தெரியாம உள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, என்ன ரிப்போர்ட் வரல. என்னடா பண்ண அவரை? தயவு செஞ்சு என்ன ஆச்சு அவருக்கு சொல்லு. ஏய், நீ பயப்படுற லெவலுக்குலாம் ஒன்றும் கிடையாது. என்ன, அவனுக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஃப் அன் ஹவர்ல அவனே எந்திரிச்சு உட்காருவான். என்ன, போ. கரெக்டா? இங்க பாரு, நான் பல்ஸ் செக் பண்ணிட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டும் நார்மலாக தான் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு புரியல. எனக்குமே புரியல சத்யன். நம்ம டாக்டரா இருந்து இந்த பிரச்சனையை கண்டுபிடிக்க முடியலங்கிறது எனக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா தான் இருக்கு. என்ன பண்றது? வெளியே வாங்க டாக்டர், வெளியே வாங்க எல்லாரும். வெளியே வாங்கன்னு சொல்ற, என்ன ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? வெளியே வாங்க. இருங்க இருங்க, எதுக்கு கத்துறீங்க? இது ஹாஸ்பிட்டல் நினைச்சீங்க? என்ன நினைச்சீங்க? இங்க உங்க பேஷண்ட் மட்டும் தான் இருக்காங்களா? மத்த பேஷண்ட்ஸ் எதுவுமே கிடையாதா? எதுக்கு அப்படி கத்திட்டு இருக்கீங்க? எதுக்கு கத்துறோமா? டாக்டர் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஹாஸ்பிட்டல் நடத்திட்டு இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். உள்ள எங்க பையனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போன ஒரு டாக்டர் மயக்கடிச்சு கீழே விழுகிறாரு. எந்த எண்ணத்துல அவர் உங்களை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு? நீங்களே என்ன ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? முதல்ல இதுல என்ன ஏதுன்னு கேட்க மாட்டீங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது எப்படி ஒரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போன ஒரு டாக்டர் மயக்கப்பட்டு கீழே விழுக்க முடியும்? அப்ப அவர் என்ன பண்ணிட்டு வந்தாரு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளை பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா வச்சு நடத்திட்டு இருக்க. நீல என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துற? முதல்ல நீலாம் ஒரு டாக்டரா? பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காசு வாங்கிட்டு தானடா வைத்தியம் பார்த்துட்டு இருக்கீங்க. அது ஒழுங்கா தான் பார்த்து தொலைச்சா என்னடா உங்களுக்குலாம்? கையில கை நீட்டி காசு மட்டும் வாங்குறீங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி. உங்களுக்குலாம் என்ன படிச்சுதான் டாக்டர் ஆகுறீங்களா? இல்ல தெருவில் நின்றுட்டு இருக்கா நானும் டாக்டர்னு சொல்லிட்டு இவனை கூட்டு வந்து உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? போதும், நிறுத்துறீங்களா? இன்னும் ஒரு வாரத்துக்கு ஏதாவது பேசுனீங்க அவ்வளவுதான். சத்யன் கத்தாத, அமைதியாரு. என்ன சொன்ன உடனே கோவம் வருதோ? ஆமா, தப்பு பண்ணிருக்க, அதனாலதான் உனக்கு கோவம் வருது. பாருங்க, கொஞ்சம் பொறுமையா பேசுங்க, ஓகேவா? என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க பாட்டுல பேசக்கூடாது. இது ஹாஸ்பிட்டல், கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. இப்ப என்ன ஆச்சு உங்க பேஷண்ட்டுக்கு? ஒன்னும் ஆகல, ட்ரீட்மெண்ட் உள்ள போயிட்டு தான் இருக்கு. டாக்டர் நிறுத்துங்க. என்ன, அவன் வைத்தியம் பார்க்கும் போதே நாங்க தான் பார்த்தோமே. அவன் கை கால்லாம் அப்படி ஒரு நடுக்கம் கொடுத்துச்சு அவனுக்கு. அப்ப என்ன, அவன் குடிகாரனா? குடிகாரனுக்கு மட்டும் தான் கை கால் நடுங்கும். சொல்லுங்க. என்ன, ஒரு குடிகாரனை கூட்டு வந்து உள்ள நிறுத்திட்டீங்களா? எது குடிச்சிருந்தாரா? யாரு கேட்ட அவர் குடிச்சிருந்தாரு நீங்க சொல்றீங்க? நீங்க என்ன பாத்தீங்களா? பாருங்க வீடியோவை பாருங்க சார். பாருங்க, அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்கற லட்சணம் பாத்தீங்களா? ஒரு நிமிஷம். ஒரு டாக்டர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் உள்ள பார்த்துட்டு இருக்கும்போது போன் எப்படி உள்ள அலோட் ஆச்சு? சொல்லுங்க. யார் போய் வீடியோ எடுத்தது? சொல்லுங்க. எப்படி நீங்க வீடியோ எடுத்தீங்க? இதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. யார் உங்களுக்கு இதுக்கெல்லாம் அலோவ் கொடுத்தது? ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கும் போது போனும் கிடையாது, இன்னொருத்தர் கூட அவங்க அட்டெண்டர் கூட உள்ள போக கூடாது. அப்படிதான் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ். யாரை கேட்டு வீடியோ எடுத்தீங்க சொல்லுங்க. இங்க பாரு, எப்படி வீடியோ எடுத்தீங்க, எதுக்கு வீடியோ எடுத்தீங்கன்னா நீ ஒண்ணு கேட்க தேவையில்ல. ஆக மொத்தத்துல அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது அவன் சுயநினைவிலே கிடையாது. என்ன, சுத்தமா அவன் சரி கிடையாது. கை கால்லாம் நடுங்கிருக்கான் அவனுக்கு. அவன் ஃபுல்லா குடிச்சிட்டு தான் ட்ரீட்மெண்ட் பார்த்திருக்கான். அதே மாதிரி அவன் எங்ககிட்ட பேசும்போது போதையில தான் அவன் பேசினான். அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். நடுக்கத்தோட தான் பேசினான். ஆமா சார். அப்புறம் எப்படி நாங்க அலோவ் பண்ணீங்க? இல்ல சார், நீங்க சைன் பண்ணி கொடுத்ததுனால அவர் தானே சார் டாக்டர் அந்த பேஷண்ட்டை பார்க்கணும். பேஷண்ட் லாக்ல என்ட்ரி போட்டோம் சார். அதனால தான் சார் அவரவே பார்க்க சொல்லிட்டேன். ஏன்னா பேஷண்ட் லாக்கை மாற்றி போட்டால் இது தேவையில்லாத ப்ராப்ளம் வரும்ல ஹாஸ்பிட்டலில். அதனால தான் சார் நான் எதுவும் பேசாமல் விட்டுட்டேன். கடவுளே, இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா மகதி? ஏய் நில்லு. இப்போ எதுக்கு அவங்கள கத்திட்டு இருக்க? அவங்கள கத்தி என்னாக போகுது? முதல்ல இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணணும்னு பாரு. அந்த பொண்ணு பண்ணல எந்த தப்பு கிடையாது. பேஷண்ட் லாக்ல மாற்றி போட்டிருந்தாலும் உன்ட்ட இன்ஃபார்ம் பண்ணி இது தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். மேல் இடத்துக்கு போச்சுன்னா லாக் எப்படி மாற்றி போடுவ நீ? சரி ஒரு நிமிஷம். இவ்வளோ வந்து எங்க கூட ஃபைட் பண்ணுறீங்கல்ல, அந்த டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது சுயநினைவு இல்லை, கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. அப்புறம் ஏன் அவரை நீங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்க அலோவ் பண்ணீங்க? சீஃப் டாக்டர் வந்து சொல்லிருக்கலாம்ல. சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சரி, எங்களுக்கு தெரியல. நாங்க வேற பேஷண்ட்ல நாங்க பிஸியா இருந்தா நாங்க கவனிக்கல. உங்களுக்கு தெரிஞ்சதா நீங்க ஏன் அலோவ் பண்ணீங்க? சொல்லுங்க. பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்கிறதுக்கு இந்த டாக்டர் தகுதியானவர் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நீங்க ஏன் அதுக்கு அக்செப்ட் பண்ணீங்க? அவங்க கேட்கறது நியாயமான விஷயம் தானே. இவர் சரிப்பட்டு வரமாட்டாருன்னு நீங்க வந்து சொல்லிட்டு இருக்கணும். அது எப்படி? ட்ரீட்மெண்ட் பார்க்க விட்டுட்டு இப்போ அந்த பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன்ல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்கிட்ட வந்து சண்டை போடுறீங்களா? என்ன நினைச்சிட்டு நீங்களா பேசிட்டு இருக்கீங்க? ஒரு உயிரோட வேல்யூ உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு உயிரை காப்பாற்றுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுமா? சொன்னியே,
ஈஸியா நான் எம்பிபிஎஸ் படிக்காம வந்து உட்காந்துருக்கோம். ஆமா, எம்பிபிஎஸ் படிக்காம தான் வந்து உட்காந்து இப்ப ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு வேலையை காப்பாத்திட்டு இருக்கோம். என்ன என்னடா நினைச்சு தெரியுறீங்க நீங்களா? ஏய், யார பத்து பாடப்பட பேசிட்டு இருக்க? நான் இதுக்கு மேல கேவலமா பேசுவேன். என்ன பின்ன என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஆக்சிடென்ட் கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க. ஆக்சுவலா ஆக்சிடென்ட் ஆன கேஸை எடுக்கிறது எவ்வளவு இது தெரியுமா? அதுக்கு எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு தெரியுமா? இதே நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல எடுக்க மாட்டாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுக்கணும், இதுக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. சரி, பேஷண்டோட உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க உடனே வந்து ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணது. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்கிறது காரணம் நீங்களும் தான். என்ன நீங்களா யாரு? இது யார்? பேஷண்டோட அப்பா அம்மா வர சொல்லுங்க, அவங்க கிட்ட தான் நாங்க பேச. அதெல்லாம் நீ ஒன்னும் பேச தேவையில்ல. என்ன நாங்க என்ன பண்ணோம்? அப்ப இருந்த பதட்டத்துல பையனுக்கு ஒன்னும் ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்க கொண்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். அவ்வளவுதான். அது எப்படி பதட்டத்துல அட்மிட் பண்ணும்போது நீங்க வீடியோ எடுத்தீங்க? பதட்டமா தானே கொண்டு வந்து சேர்த்தீங்க. அப்ப நீங்க பதட்டத்துல தான் இருந்திருக்கணும். இதுல எப்படி நீங்க வீடியோ எடுத்தீங்க? பதில் சொல்லுங்க. வீடியோ எடுக்கும்போது மட்டும் உங்களுக்கு பதட்டம் கிடையாது, ஆனா அவர் ட்ரீட்மெண்ட் பார்த்தது தப்பு, அப்படி இருந்தாரு இப்படி இருந்தாரு, அதை மட்டும் கரெக்டா சொல்றீங்க. எப்படிங்க அதெல்லாம்? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்களா? இங்க பாருங்க, இந்த ஈன வெங்காயில நாங்க பேச வரல. உள்ள இருக்கவன் பொழைப்பானா பொழைக்க மாட்டானா அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஒருவேளை அப்படி அவன் பொழைக்கல செத்துட்டான்னா இந்த ஹாஸ்பிட்டலே நொறுக்கி ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவோம். என்னன்னு நினைச்சிட்டு தெரியுங்க? அவன் யார் தெரியுமா? உள்ள இருக்கிறவன் இந்த ஏரியாவோட கவுன்சிலரோட பையன். சத்தியன் அமைதியா இரு. இங்க பாருங்க, உங்க வாய்க்கு வந்தப்படலாம் நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல. என்ன அமைதியா இருங்க. நீங்களாம் கிளம்புங்க. பேஷண்ட்டோட பேரண்ட்ஸ் யாரு? அவங்கள நாங்கள் பார்க்கணும். அவங்க கிட்ட தான் நாங்கள் பேசணும். நீங்களாம் உங்ககிட்ட நாங்கள் பேசுறதுக்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அவங்க பேரண்ட்ஸ் வந்து எங்களை பார்க்க சொல்லுங்கள். அந்த பேஷண்ட் இப்போ என்ன சுச்சுவேஷனில் இருக்காரு நாங்கள் பார்த்துட்டு மேலே இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவர் உயிரை போச்சுன்னா நாங்களே அதுக்கு என்ன வேணாலும் பார்த்து சொல்லுவோம். ஆனால் அவர் உயிர் போகாது, நாங்கள் காப்பாற்றி கொடுப்போம். எத்தனையோ உயிரை நாங்கள் காப்பாற்றிருக்கோம். அதே மாதிரி இந்த உயிரை எங்களால் காப்பாற்ற முடியும். அதுக்கு தான் நாங்கள் டாக்டர் படிச்சிருக்கோம். ஓகேவா? இங்க பாரு, அதெல்லாம் நீங்க ஒன்றும் பேச தேவையில்ல. என்ன அந்த பேரண்ட்ஸ்லாம் நீங்க ஒன்றும் கூப்பிட்டு பார்த்து எந்த ஒரு இதுவும் நீங்க பேசி நீங்க எந்த இதையும் நீங்க பண்ண தேவையில்ல. உள்ள இருக்கார் அந்த பையன், கவுன்சிலரோட பையன். அவர் கூப்பிட்டா என்ன பண்ணுவாருன்னு தெரியுமா? இந்த ஹாஸ்பிட்டலே இருக்கிற இடம் இல்லாம ஆக்கிட்டு போயிடுவாரு. என்ன அவர் மட்டும் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோ, ஹாஸ்பிட்டலே பத்திக்கிட்டு எரியும். நாங்களாவது சும்மா உள்ள நின்று பேசிட்டு இருக்கோம். தலைவர் உள்ள வர வைக்கவா? யார வேணாலும் கூட்டி வாங்கடா. எவன் வந்து முன்னாடி பேசினாலும் உண்டில ஆக்கிடுவேன். யார் ஹாஸ்பிட்டல் யாரு பேசுறது? மரியாதை வெளியே போங்க போங்க. இங்க பாரு, உள்ள இருக்கிறவன எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு நீங்க ஒண்ணும் தேவை கிடையாது. உங்க பேஷண்ட் உயிர் பொழைப்பா, அவனை பொழைக்க வச்சு நான் காட்டுறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வந்து எவனாவது பேசுங்க. அப்புறம் இருக்கு கேட்டா ஐசே. பல்ஸ் கூட நார்மலா தான் இருக்கு. ட்ரீட்மெண்ட் கரெக்டாக தான் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏன் அவர் மயக்கப்பட்டு விழுந்தாரு? ஐவியிலே நான் சஜஸ்ட் பண்ண மெடிசன் தான் கொடுத்துருக்காரு. எதையும் மாற்றி கொடுக்கல, ஒவ்வொரு டோஸும் வைக்கல. ட்ரீட்மெண்ட் இப்போ வரைக்கும் ப்ராப்பராக கரெக்டாக தான் போயிருக்கு. அப்புறம் ஏன் நடுவில் பூந்து அப்படியாச்சு? இப்போ இவருக்கு ஒன்றும் ஆகலை, ஆனால் அருணுக்கு அப்படி நடந்ததுக்கு பின்னாடி என்ன காரணமாக இருக்கும்? கடவுளே. சத்யன், என்னாச்சு சத்யன்? அந்த பையன் நார்மலாக தானே இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? அருண் ஏதாவது மாற்றி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டாரா? அந்த பையனுக்கு ஒன்றும் இல்லை, அந்த பையன் நார்மலாக தான் இருக்கான். நான் என்ன சஜஸ்ட் பண்ணணும் அந்த மெடிசன்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காரு. நான் எந்த லெவலில் டோஸ் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் டோஸ் கூட வச்சு கொடுத்துருக்காரு. எந்த தப்பும் அவர் பண்ணலை. ஆனால் அருண் ஏன் மயக்கப்பட்டு விழுந்தாரு, ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அப்படி. நான் எப்படி கேர்லெஸ்ஸாக இருந்தேன்னு எனக்கு தெரியல அப்படி. ஒன்றுமே எனக்கு புரியல. எப்போயுமே கரெக்டாக இருப்பேன். ஆக்சுவலாக அந்த பேஷண்ட்டை நான் தான் பார்க்க வேண்டியது. எனக்கு கொஞ்சம் மைண்டு சரியில்லைன்னு நான் கேபின்லேயே உட்காந்துட்டேன். நான் சைன் பண்ணி அருணை பார்க்க சொல்லி நான் மகதிட்ட சொன்னேன். என்னென்னமோ நடந்துருச்சு. ஒன்றுமே புரியல. ஏன் பயப்படுறாத? இவருக்கு ஒன்றும் ஆகலைல்ல. அருணுக்கு என்ன பிரச்சனை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இது எந்த ப்ராப்ளமும் ஆகாது. நீ அமைதியாரு. இல்லை அப்படி வீடியோலாம் எடுத்து வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குடி. சரி நீ போ, நான் வேற என்ன ஏதுன்னு பார்க்குறேன். நானே பக்கத்தில் இருந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறேன். போ. சரி பாரு, நான் வரேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் ரேகா. சார், நேற்று மீட்டிங்கில் சொன்னபடி எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக முடிச்சாச்சு சார். இனி அதுக்கான மறுமதிப்பீடு மட்டும் செஞ்சு நம்ம ஒர்க்கை முடிச்சுட்டா ப்ராஜெக்ட் முடியுது சார். இதுக்கப்புறம் ஹாலிடே இருக்கா சார்? ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு நம்ம கிளைண்ட் கிட்ட பேசி எல்லாம் டிஸ்கஸ் ஆகி முடிச்சதுக்கப்புறம்
கண்டிப்பாக ஹாலிடே இருக்கு. ஓகே சார். அப்புறம் சார், நாளைக்கு வீட்டில் ஏதோ பார்ட்டின்னு சொல்லிட்டு மேனேஜர் மேம் சொன்னாங்க. கண்டிப்பாக வர சொல்லியிருந்தாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் நாளைக்கு தள்ளி வச்சுட்டு வரணுமா சார்? ஆமாம், நாளைக்கு ஜனனிக்கு பர்த்டே. ஸோ வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் கலந்துக்கோங்க. ஓகேவா? ஆ ஓகே சார். சரி, ஓகே. இப்போ போய் ஒர்க் பண்ணுங்க. என்ன எல்லாருமே வந்துட்டாங்களா? சார், எல்லாருமே வந்துட்டாங்க. சரி, ஓகே. போய் ஒர்க் பண்ணுங்க. இன்னைக்கு போய் வெண்பா கிட்ட பேசலாமா வேண்டாமா? பேசாம நம்ம சொன்னதுக்கு நம்ம சாரி கேட்டுடலாமா? எப்படியும் காலையில் மைண்ட் ஃப்ரீயாக தான் வந்திருப்பா. போய் நம்ம ப்ரப்போஸ் பண்ணதுக்கு முதல்ல சாரி கேட்டுடலாம். அப்படின்னா தான் மனசு ரிலாக்ஸ் ஆகும். அவன் நம்ம கிட்ட பேசல ரெண்டாவது விஷயம். ஆனால் அவன் மனசில் நம்ம ஹர்ட் பண்ணிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவகிட்ட சாரி கேட்கணும். அடடி, வாங்க வெண்பா. இன்னைக்கு என்ன மார்னிங்கே மேனேஜர் ரூம் சைடில் வந்திருக்கீங்க? தெரியல மேம், காலையிலே உங்களை பார்த்துட்டு போனா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஓ அப்படி. இன்னைக்கு ஃபேஸ்லாம் கூட கொஞ்சம் க்ளோவாக இருக்கு. மனசில் சந்தோஷம் இருந்தால் க்ளோவிங் தன்னால் வரும். ஓஹோ, சரி சரி. நேற்று மீட்டிங்கில் பயங்கரமாக கலக்கிட்டீங்க. என்னோட ஒர்க்கை நான் கரெக்டாக முடிக்கணும்ல மேம், அதான் நான் கலக்கிட்டேன். அடுத்தவங்க பொறாமப்படுற அளவுக்கு நம்மளோட ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் இருந்துச்சுன்னா நம்ம லைஃப்பில் எங்கேயோ போயிடுவோம். அதான் ஃபேக்ட்டு. கரெக்டு தான். யார் இல்லைன்னு சொன்னா? அது உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்கள் எங்கேயோ போக வேண்டியது. சரி, ஓகே. வந்ததா வந்துட்டீங்க, ஒரு இன்ஃபர்மேஷன், அதையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. சொல்லுங்கள் மேம். நாளைக்கு என் பர்த்டே. மேம், நாளைக்கு உங்கள் பர்த்டேவா? ஆமாம். அதுக்கு எவ்வளோ ஆச்சரியமாக கேட்குறேன். நாளைக்கு எனக்கு கூட பர்த்டே தான் மேம். பார்த்தீங்களா, நம்ம ரெண்டு பேத்துக்கு என்ன ஒரு ஒற்றுமைன்னு. உனக்கும் பர்த்டேவா? ஓகே ஓகே, சரி ஓகே. மிடில் கிளாஸ் உனக்கு பர்த்டேல ஒரு விஷயமா தெரியாது. பட் எனக்கு அப்படி கிடையாது. என் வீட்டில் என் மாமாலேருந்து எல்லாருமே என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுப்பாங்க. ஸோ நாளைக்கு வீட்டில் ஈவினிங் ஒரு பார்ட்டி ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீ அவசியம் கலந்துக்கணும். என்ன மேம், எங்களை மாதிரி ஒரு ஆளுங்களுக்கெல்லாம் பர்த்டேங்கிறது ஒரு ஈஸியான விஷயந்தான், இல்லைன்னு சொல்லலை. அதை நாங்கள் கொண்டாட முடியாத ஒரு சுச்சுவேஷனை கூட நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒன்று மேம், இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்ததே பெரிய ப்ரௌடாக தான் நினைக்கிறோம். ஸோ உங்களை மாதிரி ஆடம்பரமாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு பிடிக்காது. நாங்கள் இப்படி தான். ஓகே 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 ஓகே, சரி ஓகே. மறக்காமல் பார்ட்டியில் கலந்துக்கணும், அவசியம் வரணும். என்ன? கண்டிப்பாக வரேன் மேம். ஜனனி, இந்த பிளேட்டு. என்னம்மா? பிளேட்டு அங்கே உள்ள வச்சிட்டமா? அதான். சரிம்மா, வச்சிட்டியா? சரி, அப்போ நீ வீட்டுக்கு போ. என்ன? அப்புறம் வெண்பா, சொல்ல மறந்துட்டேன்ல, என்னோட அப்பா உனக்கு தெரியும், என்னோட அம்மா உனக்கு தெரியாதுல்ல. இவங்க தான் என் அம்மா. மா, இவங்க தான் ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்த ஸ்டாஃப். இப்போ சில பேர் எடுத்தோம்ல, அதில் இவங்களும் ஒருத்தவங்க. மாமாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க. பேர் வெண்பா. ஓ சரிம்மா. வாம்மா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. வெண்பா, என்ன சொல்லி கூப்பிட்ட? அவங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. நான் நல்லா இருக்கேம்மான்னு சொன்னேன். இதில் என்ன இருக்கு? வெண்பா, அது தப்பு. எனக்கு மட்டும்தான் அம்மா. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுக்கையும் என் அம்மா அம்மா ஆகிட மாட்டாங்க. ஸோ நீ எங்கள் அம்மாவை ஆன்ட்டின்னு கூப்பிடு, ஓகேவா? சாரி ஆண்டி, நான் வரேன்.
ஏன் ஜனனி அப்படி சொன்ன? அந்த பொண்ணு யாரு? அதான் சொன்னேன்லம்மா, இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப். அப்புறம் என்ன? எல்லாம் சரிதான், ஆனா அந்த பொண்ணுக்கு கஷ்டமா இருந்திருக்கும்ல. ஏன் அந்த பொண்ணு அம்மான்னு கூப்பிட்டா என்ன? இங்க பாருமா, நான் உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், நீ எனக்கு மட்டும்தான் அம்மா, வேற யாரும் நான் அம்மான்னு கூப்பிட்றது எனக்கு தாங்கிக்க முடியாது. அதுவும் அவள் கூப்பிட்றத நான் எப்போதுமே ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு புரியுது, இருந்தாலும் அந்த பொண்ணு நீ அப்படி கஷ்டப்படுத்திக்க கூடாது. பாவம். என்ன நீ அவளுக்காக பாவம் பார்த்துட்டு இருக்க? இனிமே நீ ஆஃபீஸ்க்கே வராத, அவள்தான். போய் ஏதாவது ஒன்று சொன்னா கோவம் வந்துடும். போ. சரி நம்ம வெண்பா. ஹாய் கார்த்திக், குட் மார்னிங். என்னது? ஏன் நான் கார்த்திக்னு கூப்பிடக்கூடாதா? சாரி சார். நான் ஒன்றும் அப்படி சொல்லலையே, எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஓகே தான், பட் இப்போ வேண்டாம். அப்புறம் நேற்று என் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். நேற்று இருந்த சுச்சுவேஷனால் என்னால் தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல, அதனால் இப்போ தேங்க்ஸ். தேங்க்ஸ் சொல்ல தான் வந்தியா? மெயினாக அதுக்கு தான் வந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லணும், பட் அதுக்கு இந்த இடம் சூட்டபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்? நிறைய சொல்லணும், ஆனால் அதுக்கு இந்த இடம் செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என் மேலே அக்கறை இருந்தால் நாளைக்கு ஒரு முக்கியமான நாள், அந்த நாளில் அந்த விஷயம் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படி என்ன நாள்? முக்கியமான நாள்னு சொல்லிட்டேன், அதை கூட உங்களால் கெஸ் பண்ண முடியாதா? கெஸ் பண்ணி கண்டுபிடிங்க. நாளைக்கு உங்கள் அத்தை பொண்ணுக்கு பர்த்டே போல், ஸோ வீட்டில் பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்னை வர சொல்லி சொன்னாங்க, கன்ஃபார்ம் நான் வரணுமா. ஸோ நாளைக்கு அங்கே வச்சு சொல்லட்டுமா? இல்லை, எனக்கு புரியல. என் அத்தை பொண்ணோட பர்த்டேல என்ன சொல்ல போற? ஆ, நாளைக்கு உங்கள் அத்தை பொண்ணுக்கு மட்டும் முக்கியமான நாள் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, நாளைக்கு என்னோடய லைஃப்லேயே ஒரு முக்கியமான நாள்னு. ஸோ அந்த நாளில் நான் அந்த விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். அதனால் என் கூட நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா, இல்லை உங்கள் அத்தை பொண்ணு தான் முக்கியம்னு போயிடுவீங்களா? நீ என் கூட பேச மாட்டேன்னு நான் எவ்வளோ ஃபீல் பண்ண தெரியுமா? நீ இப்போ இப்படி பேசுறத பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோன்னு தெரியாம. ஆனால் இந்த நிமிஷம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நாளைக்கு உங்க கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அப்போது நாளைக்கு நாள் நமக்கான நாள். பர்றா சிரிக்கிறீங்க. நான் கூட ஃபேஸில் இந்த சிரிப்பை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு, பட் சிரிச்சாதான் நீங்கள் அழகாக இருப்பீங்க. இந்த சிரிப்புக்கு காரணமானவங்க ஃபீல் பண்ண வச்சு பார்த்தே பழகிட்டாங்க, அதனால அப்படியே எனக்கும் பழகிடுச்சு. ஆனால் இனிமேல் இந்த சிரிப்பு நிரந்தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நாளைக்கு தான் தெரியும். கரெக்டா? எப்போதுமே இந்த சிரிப்பு தான் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் இனிமே. பொழுது பேராசை பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது கண்ணாலும் நாளை பொழுது காயங்கள் இப்பொழுது காயம் தீரும் காலம் எப்பொழுது அலையாய் எழுந்தேன் நான் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் நான் இப்பொழுது சுவடை பதித்தாய் நீ எப்பொழுது டே நண்பா, என்ன ஒரு மாதிரி உட்காந்துருக்க? என்னடா? ஏண்டா வெளியே சுத்தி பார்க்கறதுக்கு வர இடமே இல்ல, சம்பந்தமே இல்லாம ஏன்னா ட்ரெயின்ல கூட்டிட்டு வர தக்குரியாட்டம்? டே நண்பா, எப்போதுமே நம்ம போற இடத்துக்கு தான் போறோம், கொஞ்சம் வித்தியாசமா ட்ரெயின்ல போவோமே. இப்ப என்ன உனக்கு? மூடிட்டு வா, நீயா டிக்கெட் எடுத்த? நான் தான் எடுத்தேன், ஓசி டிக்கெட்ல வந்துட்டு. அடியான்பா, நீ குட்டியை வர வர மறந்துட்ட தெரியுமா? என் சித்தி தான் உன்கிட்ட பேசற வைக்கணும், என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னது தெரியுமா நீ? இப்போ என் சித்தியா நான் போட்டு புடுங்கறனால அவ என்னைய இப்போ கூட்டி வந்திருக்கா, இல்ல என்னை வீட்ல விட்டு வந்திருப்பா. நீ சண்டே போர் அடிச்சு நான் மண்டையில செவத்துல முட்டி முட்டி செத்து போயிருந்திருப்ப தெரியுமா? முத அதை பண்ணு. பர்த்டே எக்ஸாம்ல காட்ட சொன்னேன்னு வெச்சுக்கோயே, அதுக்கப்புறம் நான் ஒண்ணும் காட்ட மாட்டேன். நீயே கதை தான் எழுதுவ, உன்னை பார்த்து எழுதி நான் என்ன செருப்படி வாங்குவா? வருங்கால டாக்டர் இவ்வளவு கேவலமா பேசுற நீ? இரு என்னோட பிக் ஃப்ரெண்ட் கிட்ட நான் சொல்லி தரேன். அந்த பாஸ் வந்து உன்னை என்ன
உனக்கு இன்ஜெக்ஷன் எப்படி பிடிச்சி ஊசி போட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். இன்பா எனக்கு இன்ஜெக்ஷன் புடிச்சு ஊசி போட தெரியாதா இன்பா என்னன்னு கேளு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உன் பேருக்கு தான் டாக்டர் படிக்கிறான். அவன் ரத்தத்தை பார்த்தாலே மயக்க போட்டு விழுந்துருவான். என்ன சொல்றீங்க? நிஜமாதாம்மா? இவரெல்லாம் யார் டாக்டர் காலேஜ்ல எடுத்துக்கிட்டா? இவனை புடிச்சு போடுங்க. அவனோட பிளேஸ்ல நான் வரேன். நண்பா மான மரியாதை எல்லாம் வாங்க கூடாது. குட்டி அப்பெல்லாம் கிடையாது, அவன் உருட்டிட்டு இருக்கான். அப்போ ரத்தத்தை பார்த்தா மயக்கப்பட்டு விடுவீங்களா? அப்புறம் எப்படிங்க டாக்டர் படிக்கிறீங்க? ஏங்க அதெல்லாம் இல்லங்க, அவனையே தான் உருட்டிட்டு இருக்கானுங்க, நீங்க வேற. இல்ல இல்ல அவ்வளவு சீக்கிரத்துல அவர் போய் சொல்ல மாட்டாரு. உங்க ஃப்ரெண்ட் இல்ல, சொல்லுங்க. ஆமா நீங்க ஏங்க டாக்டர் ஃபீல்ட தேர்ந்தெடுத்தீங்க? நான் எங்கங்க தேர்ந்தெடுத்தேன்? நான் பாட்ட செவரடி இன்ஜினியர் படிக்க போறேன்னு போனேங்க. புடிச்சு மெடிக்கல் ஃபீல்ட்ல தள்ளி விட்டு நீயும் டாக்டர் படிட்டு என்ன உட்கார வச்சுட்டாரு. என்னத்த சொல்ல, எல்லாம் என் நேரங்க. எங்க கத்தியை கூட புடிச்சு ஒழுங்கா பழத்தை விட்ட தெரியாது. நான் எப்படிங்க ஒருத்தரை குத்தி ஆபரேஷன் பண்ணி அவனை நான் உயிரை காப்பாத்துவேன்? நானே ஒரு தற்கொலை, என்னை போய் உயிரை டாக்டர் படிக்க வைக்கிறாங்க. கத்தியை இப்படி புடிச்சு வெட்ட சொன்னா நான் தலையில புடிச்சு அவன் சங்க அறுத்து விட்டுருவாங்க. அப்படிப்பட்ட ஆளுங்க நானு. ஆனா படிக்கிறது நல்லா படிக்கிறீங்க. என்னை விட பெட்டரா டாக்டரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். எனக்கு படிக்கிறது பிடிக்குங்க, ஊர் சுத்த பிடிக்குங்க, அப்புறம் பிளே பாயாவும் இருக்கவும் பிடிக்குங்க. ஆனா டாக்டரா நமக்கு செட் ஆகாதுங்க. அப்படிலாம் கிடையாது. அடுத்த இன்டர்ன்ஷிப் நீங்கள் நானும் தான் போவோம். என்ன? நீங்கள் நானும் போவோமா? ஆமா. ஏன் இன்பா உனக்கு தெரியாத மாதிரி நடிக்கிற? அது பொண்ணுங்க பார்த்தா ஒரு நோய், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா டே ராஜ்குமார், உங்க அண்ணன் பையனை சும்மா இருக்க சொல்லி நான் ஓட்டர் ட்ரெயின்ல இருந்து புடிச்சு தள்ளி விட்டுருவேன். அப்புறம் கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன். சரிங்க. அப்ப நீங்களே நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க. என்ன? கண்டிப்பா சொல்லி தரேன். ஏண்டா உட்கார்றதுக்கு இடமே இல்ல, ஏன் நிக்கிற நீ? சொல்லு. அது இன்பாக்கு உட்கார இடத்துல கட்டி, அதனால உட்கார மாட்டேன். அது என்னமோ உண்மைதான். அதாவது நிக்கிற பால் சொல்லிட்டு சரியில்லையே. இப்ப மட்டும் பிரேக் பண்ணா போய் அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல போய் விழுந்துருவான். ஏய் யார பத்தி என்ன பேசிட்டு இருக்க? அடிச்சு மூஞ்சி மாதிரிலாம் உடச்சு விட்டுருவேன். என்ன நினைச்சிட்டு தெரியற நீ? பூரா பாய். அரே வா சீனி செம்ம. நான் ஒரு வீடியோ எடுத்துக்கறேன். வீடியோ எடுத்து என்ன பண்ண போற? எங்க அம்மா கிட்ட காட்டுறதுக்கு. ஏய் லூசு, உங்க அம்மா திட்ட மாட்டாங்களா? இவள மிரட்டுறதுக்கு தான் வேற இடத்துக்கு. நான் மண்டல போய் சொல்லிட்டு இருக்கேன்ல. நல்லா இருக்கு, கொஞ்சம் வீடியோ எடுப்போம். இன்பா வேற மாதிரி போஸ் கூட கொஞ்சம் மாத்தி கூட இன்பா போஸ். ஆனா இவனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்குப்பா. எந்த பொண்ணு பார்த்தாலும் இவங்கிட்ட மாறிடுது. அதுக்கெல்லாம் ஒரு முக லட்சணம் வேணும். உனக்குலாம் அது இல்ல, அது செட் ஆகாது. முதல்ல தாடி வேணும், அப்பதான் எந்த பண்ணாலும் உன்கிட்ட வரும். உன்னை முதல் முறை கண்டு நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்தேன். அன்று விழுந்தவன் இன்னும் மெல்ல 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 கரைந்தேன். கரை சேர நீயும் கையேந்தவா. உயிர் காதலோடு நானும் ஏந்தவா. கண்களில் கண்டது பாதி, வரும் கற்பனை தந்தது மீதி. தொடுதே சுடுதே மனதே. தமிழ்நாட்டுல இது அப்படியே ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி விட்டா எப்படி இருக்கும்? சும்மா தரமா. என்ன நடுவுல யாரோ வருது? இது யாரு? இன்பா. Oh my god. வாங்க உள்ள போலாம். என்ன புலி பொண்டாட்டி ரொம்ப அதிர்ச்சியா இருக்கா? ஆல் தி பெஸ்ட். வரட்டா? என்ன பொண்டாட்டி, இப்ப விஷயம் என்னன்னு புரிஞ்சிருக்கும். வரட்டா? போய் உன் சத்தியம் சாருக்கு சப்போர்ட் பண்ணு. வரேன். ஐயோ மேம், மேம் நில்லுங்க. இங்க தான் வராங்க. சத்யன் வா போலாம். நான் எங்க வரணும்? அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? நான் பாத்துட்டு இருக்கேன். வா சத்யன். ஏய் உள்ள அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? இவ்வளவு நேரம் பஞ்சாயத்து பண்ணாங்க, உனக்கு தெரியலையா? நீ பாரு, ஏதோ இதெல்லாம் பிளான் பண்ணி நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. கொஞ்சம் அவனை விட்டு நான் இந்த ப்ராப்ளம் ஆயிடும். நான் வரேன், விடு. சத்யன் இப்ப நீ இங்க இருந்து வரல, உனக்கு பிரச்சனை இருக்கு. வா சத்யன். அபி கையை விட அபி. எதுவும் பேசாத சத்யன், வா போலாம். ஏய் என்னன்னு சொல்லிட்டு அதை கூட்டிட்டு போடி, விடு. நான் எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறேன். வா, முதல்ல இந்த இடத்துல நிக்க வேணாம். வா அபி. வாடா. ஏய் உனக்கு என்ன பைத்தியமாடி? எதுக்கு நீங்க கூட்டிட்டு வந்த? அங்க பேஷண்ட் இருக்காங்க. என்ன? இங்க பாரு, நீ அமைதியா இரு. ஒரு விஷயத்தை நீ யோசிச்சியா? உனக்கு ஒரு சில விஷயங்கள் புரியுதா? ஆமா அபி, இப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. அவன் காலையில இருந்து என் மைண்ட டைவர்ட் பண்ணிருக்கான். எனக்கு அப்பவே தெரியும்டி அவன் என் மைண்ட் டைவர்ட் பண்ணான்.
அதுக்குதான் அவன் காலையில இருந்து ஒரு மாதிரி நடந்துக்கிட்டான். அவன் மைண்ட் டைவர்ட் பண்ணும் போதே நான் யோசிச்சேன். ஆனா இந்த அளவுக்கு கேவலமா பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் நேத்தே என்கிட்ட வந்து நாளையில இருந்து உனக்கு ஒரு விஷயத்த நான் காட்டுறேன், நாளையில இருந்து ஆட்டம் தொடங்க போகுதுன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனான். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காரணம் இருக்கு, இவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்குதான் புரியுது. ச்சே, எப்படி அவனால இந்த அளவுக்கு கேவலமா யோசிக்க முடிஞ்சது? ஒரு உயிரோட மதிப்பு தெரியாம. பாரு, அவன் என்ன பண்றான் அதெல்லாம் விட்டு தள்ளு. இது நம்ம ஹாஸ்பிட்டல், இது நம்ம விஷயம், நம்ம தான் இதில் ஃபர்ஸ்ட் அலர்ட்டா இருந்திருக்கணும். என்ன, இது நமக்கான தேவை, இதுக்கு முழுக்க முழுக்க சம்மந்தப்பட்டது நம்ம மட்டும்தான். இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒன்று ஆனாலோ இல்லை அருணுக்கு வேற ஏதாவது ஒன்று ஆனாலோ இது ரெண்டுத்துக்குமே நம்ம தான் காரணம். என்ன, அதை ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வை. அதான் வீக்னஸ்லயே அடிக்கிறானுங்களே. ஸ்டார்டிங்ல இருந்தே என்ன வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலயே என்ன அடிக்கணும்னு நினைக்கிறானே. உன்னை வச்சு மட்டும் தாண்டி என்ன கீழே தள்ளி விடணும்னு நினைக்கிறான். நீ இல்லாத வரைக்கும் நான் பைத்தியக்காரனா இருந்தாலும் நல்லவனா தாண்டி இருந்தேன், நல்லாதான் இருந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஹாஸ்பிட்டல் ஒரு சின்ன பிரச்சனை கூட வராம நான் பாத்துக்கிட்டேன். நீ எப்ப இங்க வந்தியோ அதுல இருந்து திருப்பி உன்னை வச்சே என்கிட்ட ப்ளேம் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி இப்படிதான் நான் இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சு இந்த ஹாஸ்பிட்டல நாம எடுத்து ரன் பண்ணு வரும்போது உன்னை வச்சு ஒருத்தவங்க என்ன ப்ளேம் பண்ணாங்க, உன்னோட பிரெக்னன்சி வச்சு ப்ளேம் பண்ணாங்க, உன் ஹெல்த் இஷ்யூஸ் வச்சு என்ன ப்ளேம் பண்ணாங்க. அதனாலதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் வராம உன்னை டேக் கேர் பண்ணிட்டு இருந்தேன், உன்னை பாத்துக்கிட்டேன். அப்பவே என் லைஃப்ல என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சவங்கடி என்ன எல்லாரும் என்ன ப்ளேம் பண்ணி என்ன காயப்படுத்த மட்டும்தான் என் லைஃப்ல இருக்காங்க. சரி, இவ்வளவும் நடந்து என் லைஃபை விட்டு நீ போயிருந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த ஹாஸ்பிட்டல் நம்ம எடுத்து நடத்துற அளவுக்கு நம்ம ஒரு பெரிய இடத்துல இருக்கோன்ற அந்த பதவி எனக்கு கிடைச்சதுன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா இப்ப நீ திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உன்னை வச்சே ஒருத்தன் ப்ளேம் பண்ணி திரும்பவும் இந்த ஹாஸ்பிட்டல் அவன் கையில இருந்து பறிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? இப்போ உனக்கு சந்தோஷமா? அப்படி குழுக்குலன்னு இருக்குமே. இதை பார்க்கதானே அங்க இருந்து இங்க வந்த. நான் நாசமா போனோம், நான் நல்லா இருக்க கூடாது, நான் நிம்மதியா இருக்க கூடாது, நான் கஷ்டப்படணும், காயப்படணும், இது மட்டும் தானே உனக்கு வேணும். இப்ப நல்லா சந்தோஷமா இரு. என்ன இல்லை, எனக்கு புரியல. என்னோட ப்ரெக்னென்சி வச்சு உன்னை ப்ளேம் பண்ணாங்களா? என்னடா உணர்றேன்? அப்போ ப்ரெக்னென்சின்ற விஷயம் உனக்கு இம்பார்ட்டன்டான விஷயமா தெரியல, அதை வச்சு உன்னை ப்ளேம் பண்ணதான் உனக்கு பெருசா தெரிஞ்சது, அதானே? ஆமாடி, என்ன ஒரு விஷயத்திலையும் ப்ளேம் பண்ணி தான் கீழே தள்ளினாங்க. ஆமாடி, லவ்ல இருந்து மேரேஜ்ல இருந்து குழந்தை வரைக்கும் நீ என்ன முட்டாளாக்கி மட்டும்தான் பார்த்தேன். சத்யன் வேணாம், வார்த்தையை விட்டுட்டு இருக்க. பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கு உயிர் இருக்குடா, பின்னாடி நீ தான் ஃபீல் பண்ணுவேன். தேவையில்லடி, எனக்கு எதுவும் தேவையில்லை. என்ன நீ என்னை விட்டு போயிட்ட, என் குழந்தை என்னை விட்டு போயிருச்சு, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் என்னை விட்டு போயிருச்சு, அவ்வளவுதான். இனி நான் எதுக்கு இருக்கணும்? அதான் மொத்தமா எல்லாத்தையும் எனக்கு கீழே இறக்கி தள்ளி விட்டாச்சுல, சந்தோஷமா இரு. இப்ப எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த சொல்லு. இதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு எதை பத்தி கவலை கிடையாது. எனக்கு என் அப்பா தான் முக்கியம், என் ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம். என்ன, இதை தாண்டி இந்த உலகத்துல வேற எதுவும் எனக்கு முக்கியம் இல்ல. நான் வரேன். இப்ப என்ன, கமிட்டில இருந்து வந்திருக்காங்க, அதானே? அது எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்குவேன். சத்யன் வேணாம், சத்யன் வேணாம், சத்யன் போகாதடா. பாரு, கையெடு, அவ்வளவுதான் உனக்கு. என்ன, என்னால எல்லா பிரச்சனையும் சமாளிக்க முடியும். என்ன, இப்ப ஏன் நான் ஓடி நான் என்ன தப்பா பண்ணேன்? இப்ப எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்த? எல்லா பிரச்சனையும் எல்லாம் ஃபேஸ் பண்ணி வெளியே வர முடியும். என்ன இல்ல சத்யன், சொன்னா கேளு. இப்ப நீ போனீனா அது கரெக்டா இருக்காது. மாமா சமாளிச்சுக்குவாரு. நீ போனா கோவத்துல ஏதாவது பண்ணிடுவடா. ஹாஸ்பிட்டல் முக்கியம், தயவு செஞ்சு சொன்னா கேளு. இங்க பாரு, நான் உன் புருஷனே இல்லை, நீ நிறைய வாட்டி சொல்லிட்டேன். அதை தாண்டி என் மேல உனக்கு என்ன அக்கறை சொல்லு. இந்த ஹாஸ்பிட்டல் மேலதான் உனக்கு என்ன அக்கறை? எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு. இதுக்கு மேல நான் தலை குனிஞ்சு நான் கூட அதை கவலைப்படுறதுக்கு எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்ன, தயவு செஞ்சு கையை விடு. கையை விடு. என் அப்பா எப்படி உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காருன்னு எனக்கு தெரியல. இப்ப போனவங்களாம் என்ன பேசினாங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல. இப்போதைக்கு நீ இங்க கூட்டு வந்து நிக்க வச்சிட்டு இருக்க. நீ கையை விடு, நான் போகணும். இங்க பாரு, நான் ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காத. நீ போகாத. நீ கோவத்துல ஏதாவது பேசிடுவடா. ஒரு கோவத்தை பத்தி எனக்கு தெரியும், சொன்ன கேளு. அப்படியே நான் கோவத்துல என்ன பேசினா இந்த ஹாஸ்பிட்டல் தானே போகும். இது போனா போயிட்டு போகுது. என்னோட வாழ்க்கையில எல்லாமே எனக்கு ஏமாற்றம் மட்டும்தான், எனக்கு வலி மட்டும்தான். இதுல அதுவும் ஒண்ணு. நான் அப்படி நினைச்சுக்கிறேன். என்ன, கைய விடு, கைய விட. அபி சத்யன், வழக்கையில் பிடித்து வழக்கையில் விழுந்தேன், வழக்கரம் பிடித்து வலம் வர நினைத்தேன், உறவெனும் கவிதை உயிரினில் வரைந்தேன், எழுதிய கவிதையின் முதல் வரி முதல் முழுவதும் பிழை விழிகளின் வழி விழுந்தது மழையெல்லாம் உன்னால் நியாயங்கள் எனக்கே இந்த காயங்கள்
யாரு நீங்களா? எஸ்ஏ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் தானே? நீங்கள் தானே ஹாஸ்பிட்டலோட சிஓ? ஆமா, நான் தான் ஹாஸ்பிட்டலோட சிஓ. நீங்க ஹாஸ்பிட்டல் கமிட்டில இருந்து வந்திருக்கோம். உங்க ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ப்ராப்ளம் நடக்குதுன்னு எங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு. உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஏதோ தப்பு நடக்குதுன்னு எங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துச்சு. ஏதோ பேஷண்ட்டெல்லாம் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்கன்னு எங்களுக்கு ஆதாரப்பூர்வமாக எல்லாமே எங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நாங்கள் அந்த விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோம். ஒருவேளை நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம். இதுக்கு கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் தயாரா? அப்பா